ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் மீ மேவன். திடீர்னு வீடியோ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி ஒரு விலாக் செய்ய போகிறோம். ஒரு சர்ப்ரைஸ் விலாகாக இருக்கக்கூடியது. இது மெயினாக யாருக்காக செய்கிறோம்னாக்கா ரிஷின்னு ஒரு தம்பி இருக்காப்புல, ரிஷின்னு ஒரு தம்பி, அப்புறம் ரோஷன் ஒரு தம்பி. அண்ட் இந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு அவங்களுக்கு தான் செய்ய போகிறோம். அண்ட் போகிற இடமும் தெரியாது. அது ரிஷிங்கிற நபருக்கு போகிற இடம் தெரியாது, எங்கே போகிறோன்னு. போகிற வழியில் தான் அவனுக்கு சொல்லவே போகிறோம். சொன்னால் அவன் கண்டிப்பாக வர மாட்டான். ரோஷனுக்கு கண்டிப்பாக ரோஷன் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி தைப்பூசம் சீரீஸில் அவன் வந்திருப்பான். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்துட்டு ஒரு 4 எபிசோட் 3 எபிசோட்ஸா, ஸோ அந்த மாதிரி தான் போட முடிச்சு. மற்றதெல்லாம் வந்துட்டு என்னோடய எடிட்டர்ஸ் செஞ்ச வேலைகளால் எல்லா ஃபுட்டேஜும் டெலீட் ஆகிடுச்சு. கேக்கு தான் தெரியல நான் பேசுகிறது, ஏன்னா நான் செம்ம டைமில் பேசிகிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு இவனுங்க வாங்க ஸ்னூக்கர் போகலாம் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போய் லாட வச்சு மணி 3 மணிக்கு தான் வந்தோம். இப்போ மணி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 8:52 தெரியுதான்னு தெரியும்னு நினைக்கிறேன். கால் பண்ணேன், இது பண்ணேன், எவனும் எடுக்கலை. சரி ஓகே நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அங்கே போகலாம், நான் மத்தியானம் கூட போகலாம் மண்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு கொஞ்சம் அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கு. சாரி, என்ன ரொம்ப எனக்கு கண்ணெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம தூக்கத்தில் இருக்கேன் நான். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 minutes later. சிக்கட்டு சிக்கட்டு கிட்டு சிக்கட்டு சிக்கட்டு கிட்டு கிட்டு சிக்கட்டு சிக்கட்டு கிட்டு கிட்டு சிக்கட்டு சிக்கட்டு கிட்டு சிக்கட்டு 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 கிட்டு கிட்டு சிக்கட்டு சிக்கட்டு கிட்டு கிட்டு சிக்கட்டு 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 சிக்கட்டு. லைட்னிங்கே சரியில்லையே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளு வாட்ச் தான் போடுறாரு, நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ இப்போ மணி எக்ஸாக்டாக சொன்னோன்னா 10:15, எக்ஸாக்டாக சொன்னால் 10:16 ஆகுது. ஸோ நம்ம பாய்ஸ் இன்னும் வரல. நான் மணி 9 மணிக்கு இங்கேருந்து எல்லாம் ஹைவேக்கு போயிருக்கணும், ஹைவேல நம்ம போயிட்டுருக்கணும் அப்படின்ட்டேன். அவனுங்க 8க்கெலாம் ஏஞ்சிருங்கடா, கிளம்பி இருங்கடா அப்படின்னு. ஆனால் எனக்குனே வந்து சேர்றாருங்க. எனக்கு தூக்கம் ஒரு பக்கெட்டு. நான் தூங்குனதே 4 மணி நேரம் என்னமோ தான் நான் தூங்கியிருக்கேன். எனக்கு டென்ஷன் ஆகுது. இவனுங்கெல்லாம் வரட்டும், ஒருத்தனுக்கு தெரியாது, எங்கே போகிறோன்னே தெரியாது. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் எங்கேயோ போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரிஜினல் பிளேஸ் அவனுக்கு தெரியாது. ஏமாற்றி தான் அவனை கூப்பிட்டு போகிறான், இல்லாட்டி வரமாட்டான் அவன். ஸோ அதனால் ஒருத்தன் இப்போ தான் ரோஷன் வந்துட்டு என்ன பண்ணுறதுனா காடி இந்த எண்ணெல்லாம் கருப்பெண்ணெல்லாம் செக் பண்ணிட்டு அவர் வரேன்னு இருக்காரு. ஸோ அவருக்கு பொறுமையாக வரட்டும். அவருக்கு தனியாக இருக்குது, முக்கிய எடுத்துட்றேன் கடலில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு இந்த பாதை வழியாக தான் வரணும். நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தம்பி வந்துக்கிட்டு இருக்காரு. மணி பார்த்தீங்கன்னாக்கா 10:40 10:20. வாங்க வெளியே வாங்கப்பா, வெளியே வாங்க. ஏன் லேட்டு? தூங்கிட்டீங்க? Home, you're coming to my room. Home. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. இவரு தான் நம்ம நண்பர் ரிஷி. ஒரு எரும மாடை ஏற்ற வந்திருக்கோம். சாரி ஜீவாவோட அக்காட போதும் எல்லாத்துலையும் கோத்து விட்றீங்கடா. சார் எடிட்டர் சார், அந்த பிஜிஎம் போட்டிருங்க அவருக்கு. ஜூம் இன்ல போட்டிருங்க அவருக்கு. ஆல்ரெடி எடுத்தாச்சு, என்ன பண்ணுறது? ஒன்று பண்ணுறானே அவன் நட்டுட்டு பேசாமல் கதவு தட்டியிருக்காமா. காலங்காத்தாலே ஒருத்தவங்களோட வீட்டு போய் தட்டுட்டு ஒரு மாதிரி இருக்குடா. ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் ரொம்ப லேட் ஆகுறாரு, கால் பண்ணால் எடுக்க மாட்டான். நேற்று வந்துட்டு ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே, வந்துடுறேண்ணே அப்படின்னு பெரிய எல்லாம் பேசினாரு. பட் ஆனால் போயிட்டு ஒருத்தவங்க வீட்டை கதவு தட்டுறது மாதிரி இருக்குது. பெல்லு வேலை செய்தான்னு தெரியல, அது இருக்கு பார்த்தியா, மக்கி போய் கிடக்கு பெல்லு. ரிஷி யாரையும் இப்போ எப்படி கூப்பிட்டு ட்ரை பண்ணுறான்? கேட்டாதானே வந்தேன். வீட்டில் சொல்லிட்டேன், ஓகே தான் சொன்னேன். வீட்டில் கண்ணாடியோட பொண்ணு அடிப்பாங்களோ? அப்படி போனால் கண்டிப்பாக அடிப்பாங்க.
சரி ஓகே, சரி கொஞ்ச நேரம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 minutes. மணி 10க்கு மேலே ஆகுது. 9 மணிக்கு வர சொன்னேன். நான் ஹைவே போனேன்னா நான் பொறுமையாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு கண்ணு பக்கிட்டு ஒரு எரிச்சல் நேற்று பண்ண வேலையினால. ஏய் தம்மு அடிக்காதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க, அது உடலுக்கும் கேடு, வீட்டிற்கும் கேடு. அப்போ கஞ்சா அடிக்கணும்னு சொல்கிறாரு. ஐயோ சாமி. சரி அவனை கூப்பிட்டு வந்துடுறேன். 5 minutes later. நான் ஒரு சீலா பண்ணிட்டேன். என்னன்னா அந்த வீட்டு டோர்பெல்லை தட்டு போல இந்த வீட்டு சீன வீட்டு டோர்பெல் தட்டிட்டேன். அவன் வெளியே வந்துட்டு கேட்கறான் என்கிட்ட என்ன வேணும். A few moments later. கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? படுத்து தூங்கிட்டு இருக்கு அது உருளைக்கிழங்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். Why are we still here? Just to suffer. உங்கள மாதிரி சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும்? சரி நம்ம 3 பேர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம 3 பேர் தான் ஃபன் பண்ண போகிறோம். 4 பேர் போனால் நல்லா ஃபன்னாக இருக்கும்னு நான் நினச்சேன். கூப்பிட்டா இப்படி தான் வாயில் நல்லா இருக்குது. சரி பண்ணி வண்டி இருப்போம். சரி எங்கே சாப்பிட போகலாம் ரிஷி சொல்லு. போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் சொல்லிக்க விரும்புகிறேன், சவுண்டை குறைச்சி வச்சு கேட்க மாட்டீங்களா? காதில் வந்து அடடா அடி பேசுகிறேன்டா. பாய் ஃப்ரெண்ட்ஸ். A few moments later. ரிஷி இப்போ நம்ம எங்கே போகிறோம்? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னா நம்ம டிசாரு போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போதைக்கு டிசாரு தான் போக போகிறோம். ஸோ எதுக்காகனாக்கா நாளைக்கு நம்ம தம்பியோட பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டேடா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அதுக்கடுத்த நாளைக்கு அதாவது 23ஆம் தேதி நம்ம தம்பியோட பிறந்த நாள். யாருன்னா நம்ம ரோஷன். அவரோட கை கொடுக்க மாட்டீங்க. No words. Crying is only coming. அதனால இன்னைக்கு இந்த 2 பேரோட பர்த்டே ஸ்பெஷலாக தான் இந்த ஒரு டிசாரு பிளானை நான் போட்டேன். இது 1 மாசத்துக்கு முன்னாடியே நான் போட்டேன். ஜீவான்னு ஒரு ஜீவனை கூப்பிட்டேன். அந்த ஜீவன் சுருண்டு அடிச்சு படுத்துங்குது. ஐசி வேணும்டா அண்ணே. ஏன் சீமாப்பா? ஐசி இல்லைண்ணே, என்ன ஊற்ற போறேண்ணே? ஓ என்ன ஊற்ற போறியாப்பா? சரி இப்போ என்ன பண்ணணும்? மறந்துட்டீங்களா? காசு கட்டணுமா? A few moments later. என்னன்னா இப்ப வந்துட்டு எண்ணெய் ஊத்துறதுக்காக இது என்னப்பா பெட்ரோல் எண்ணெய் ஊத்துறவங்க எல்லாம் அங்கே வேலை செய்றவங்க இருக்காங்களே, நாங்க எடுத்து ஊத்தலான்னு தான் வந்தோம். தேங்க்யூ தேங்க்யூ. கட்டாத நீங்க போங்க நான் ஊத்துறேன், நீங்க போங்க நான் ஊத்துறேன் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா அவங்க எப்படி சொன்னாங்கன்னா துரத்துனாங்க. வெளில போடா நான் ஊத்துறேன் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. நான் முழிக்கிறேன். ஆனா வரவே இருக்கலாம்ப்பா, அதுக்கு நீ இப்படியாப்பா வரவே இருக்கிறது? ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நீங்க கேட்கலாம் ஏன் நீங்க கண்ணாடி போட்டா பெரிய இதா செலிபிரிட்டி நடப்பா? அது கிடையாது. நேற்று இவங்க கூட போயிட்டு பண்ண கூத்து அந்த மாரி ஸ்னூக்கர் போகலான்னு கூப்பிட்டு போனான். சரி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சேன். சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்னு நினச்சேன். மணி 1:30க்கு தான் அங்கேருந்து வெளியாகணும். அந்த ஜீவாங்கிற வந்துட்டு பக்கி பையன் அவர் என்ன சொன்னாருனாக்கா பசிக்குது அப்படின்னு எடுத்தான். சரி நம்ம மாமா கடைக்கு டக்குன்னு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சட்டி நிறையா தின்னுட்டு முங்கூஸ் பண்ணிட்டு போனான் வீட்டுக்கு. பேக் பண்ணிக்கிறது தனியாக அவருக்கு. டைம் போச்சு. நேற்று மட்டும் சீக்கிரம் வந்திருக்கா, அதான் நேற்று மட்டும் சீக்கிரம் வந்திருந்தா நீ அழகாக தூங்கிட்டு காலையில் இவர் ஒரு சேட்டை ஒரு 2 நாளா தூங்குவேன். ஃபோன் போச்சு ஆக்சுவலாக.